இந்த ஈரல் நுரையீரல் மட்டும் இல்லை, அந்த ஆட்டோட உறுப்பு எது வாங்கினாலும் 100 அடி தூரத்துக்கு தெரிச்சு ஓடிடுவானுங்க. வீட்டுக்குள்ளே வரமாட்டானுங்க. தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் எனக்கு வேணாம் நான் சாமின்னு ஓடிடுவாங்க. நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா கூட பரவாயில்ல பண்ணிக்க, எனக்கு கொடுக்காத அப்படின்ட்டுருவாங்க 2 பசங்களும். அதை கொலை குத்தம் பண்ண மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது பண்ணணும். அம்மியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் இந்த ஈரல் வந்துட்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு கடகடன்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வழக்கம் போல் கழுத கெட்ட குட்டி சோறுன்னு வந்துட்டு நான்வெஜ்னாவே அதே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஸ்பைசஸ்ஸு எல்லாம் போட்டுட்டு ஈரலையும் போட்டு நல்லா கிளறி ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டா நம்ம வீட்டு ஸ்டைலில் ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்துட்டு மிளகு கறி தான் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு கிரேவி வந்துட்டு ஞாபகம் வந்துடுச்சு. கடகடன்னு பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொபைலில் யூடியூப்பை திறந்தாவே இன்றைக்கி என்னன்னு தெரில, ரேஷன் அரிசியில் புசு புசு இட்லின்னு வந்ததுலேருந்து நானும் சரி தொடர்ந்து வீடியோவாக பார்க்க ஆரம்பிச்சோன்னே எனக்கு ஆசை வந்துடுச்சு. கிச்சனுக்குள்ளே வந்து பார்த்தா ரேஷன் அரிசி நம்ம வீட்டில் இல்லை. கடகடன்னு பக்கத்து வீட்டில் போய் கடை வாங்கிட்டு வந்தால் அது இன்றைக்கி நான் அரைச்சே ஆவண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் கடை வாங்கிட்டு வந்துட்டு அளவையும் கேட்டுட்டு வந்துட்டேன். 2 உலக்கு புழுங்கல் அரிசி, அரை உலக்கு பச்சரிசி, அது வந்துட்டு 100 உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு ஊற வைங்க அப்படின்னாங்களா. நைட்டுக்காக நானுன்னா மாவு அரைச்சிட்ருக்கேன். என் மயனா காலையில் ஊருக்கு வரேம்மா அப்படின்னு கால் பண்ணோடனே அட பாவியில் நானே இன்றைக்கி தான் இட்லி எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். நீ வரியா தெரிஞ்சிருந்தா நல்ல அரிசியே போட்டிருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்லா வந்தால் நமக்கு, நல்லா வரலனாலும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்காக மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு காலையில் இட்லி எப்படி வருதோ ஆண்டவா அப்படின்னு ஒரு